கமருதீன் வந்து பத்தாயாவில் இருக்கானா இல்லை தஞ்சாவூரில் இருக்கானா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் போனது என்னென்னா இந்த நியூ இயர்க்காக கிராமிய நிகழ்ச்சிகள்னு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஈவெண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த செந்தில் ராஜேஸ்வரின்னு ஒரு சிங்கர் இருப்பாங்க தெரியுமா, அவங்க கலந்துருக்காங்க. அப்புறம் வந்து அறந்தாங்கி நிஷா அவங்க கலந்துருக்காங்க. அப்புறம் நவீன் தெரியுமில்ல, கேபிஒய் நவீன், அப்புறம் வந்து தங்கதுரை எல்லாம் கலந்துருக்காங்க. ஒரு ஃபுல் கேங்கு அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் போத்தன்ராஜ் கூட போயிருக்கான். ஸோ அந்த ஈவெண்ட்டுக்காக போனதான். அப்புறம் தஞ்சாவூர் கோயிலுக்கு போய் தஞ்சாவூர் கோயிலில் ப்ரே பண்ணிட்டு வந்தது. ஸோ இதுக்கெலாம் போகல, தாய்லாண்டுக்கு போகல, கமரு வந்து தாய்லாண்டுக்கு போகல, அதான் உண்மை. ஆனால் போன மாதிரி சொல்கிறாங்க. ஸோ போயிருக்கானா போகலையா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்க, அந்த கனடாலேருந்து அந்த பார்வுக்கு வந்து ஒரு சேரிட்டி. அங்கே மட்டும் இல்லைங்க, சென்னையிலையும் வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து நிறைய இடத்துல 2-3 இடத்துல வந்து ஃபேன்ஸ் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன சின்ன ஹோம்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுத்துருக்காங்க பர்த்டேக்காக. அதுக்காக மட்டும் கொடுக்கல. ஸோ இப்போ எப்படி நான் கமரு எப்படி ஆகிட்டேன்னா, பாரு கூட வந்து பெரிய அளவில் வந்து அது பெரிய அளவு க்ரோத் ஆகிட்டுருக்கு. படத்தில் இப்போ வந்துருச்சு, அடுத்தடுத்து பெரிய அளவில் அது யூடியூப் சேனல் வச்சுருக்கு, பெரிய அளவில் ரெவன்யூ பார்த்துட்ருக்கு. கமரு அப்படின்னா, கமரு இருக்க ஃபேமை வந்து எல்லோரும் என்னென்னா, எல்லா எங்கே ஈவெண்ட்டு நடந்தாலும் கமரு கூப்பிட்றாங்க. கமருக்கு இருக்க ஃபேம் அந்த மாதிரி, பாருக்கு இருக்க ஃபேம் அந்த மாதிரி. யாரும் பிடிவாயை கூப்பிட்றது கிடையாது, திவ்யா கூப்பிட்றது கிடையாது, யாரும் அரோரா கூப்பிட்றது கிடையாது. மற்ற ஆட்கள் சபரியவோ விக்ரமெல்லாம் மறந்துட்டாங்க, கனியெல்லாம் மறந்துட்டாங்க. யார் இல்லை அப்படிலாம் யாருமே கிடையாதுங்க. இவங்க 2 பேர் தான் இந்த சீசன். காணாவினத்தை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கூப்பிட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த ஆள் வந்து சரியாக நடந்துக்கிறது கிடையாது. தேவையெல்லாம் போய் உள்ளே நடந்தது முடிஞ்சு போச்சு, அது ஷோ முடிஞ்சு போச்சு. திரும்பவும் வந்து போய் திவார வம்புழுத்து அந்த ஆள்கிட்ட இருக்கிறாயி திரும்ப போட்டு இவங்களாம் அடித்து. அதான் சொல்கிறேன்ல, சில பேருக்கு தராதாரம்னு ஒன்று இருக்குது. உண்மைதான் அவன் சொன்னது, தராதாரத்தோடு தான் இது பண்ணுவேன்னு சொன்னார் தெரியுமா, அது உண்மைதான். அது பார்வை கம்பெனிலாம் மற்ற எப்படி சட்டெல்லாம் போகிறாங்க பாரு, நீட்டாக போகிறாங்க. நீ தான் போகிற ஒரு ஷோக்கு போகிற, அங்கே போய் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு வர. உன் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியாடா காணா வினோத்து. கொஞ்ச நாள் மறந்துடுவாங்க மக்கள் இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா. ஒரு பெரிய அளவுக்கு போகணும் நீ. அதாவது எல்லாருக்கும் பர்த்டே வந்துச்சு, எல்லாருக்கும் பல ஈவெண்ட்டுகள் என்னென்னமோ பண்ணாங்க. ஆனால் பார்வோட பர்த்டே தான் ட்ரெண்ட் ஆகுது ட்விட்டரில், பார்த்தீங்களா? அதுதான் ரியல் ஃபேன்ஸு. ரியல் ஃபேன்ஸுக்கும் காசு கொடுத்து கொண்டு வர ஃபேன்ஸுக்குள்ள வித்தியாசம் இது தான். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதே தான், அதான் உண்மை. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வேறு லெவலில் வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பயங்கரமாக அந்த வாட்டர் ஃபெஸ்டிவல்லாம் பண்ணி பயங்கரமான வீடியோஸ்லாம் வெளியே வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ பாரு ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு உண்மையிலேங்க அதெல்லாம் முடிச்சுட்டு போகிறது தான் நல்லது. இல்லைனா கண்ணு வச்சிடுறாங்க, இல்லைனா ஃபுல்லாக ஹேக் பண்ணிடுறாங்க. ஸோ போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் வந்து ரெஸ்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணால் தான் சேஃபு இப்போ இருக்க நிலைமைக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து எல்லாம் தற்கூரிகளாக இருக்காங்க, எல்லாருமே வந்து வைத்தறிச்சல் ஆகுறாங்க பாரு கமருதீன் மேலே. ஸோ அதனால் பொறுமையாக நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டை முடிச்சுட்டு பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாரு ஃபேன்ஸ், கமரு ஃபேன்ஸ் மற்றும் ஜென்ரல் ஆடியன்ஸு எல்லாருக்குமே வந்து இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ட்ரெண்ட் பண்ணுவோம். விஜே பாரு ஹாப்பி பர்த்டே விஜே பாரு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்